தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். திராவிட கட்சிகள் அதிமுக திமுக உங்கள் சண்டைகளை நீங்கள் அப்புறமா வச்சுங்க. இங்கே தமிழ் தேசியம் பேசிட்டு ஒரு பொது எதிரி வந்துக்கிட்டு இருக்கான், முதல்ல அவனை கவனிங்கன்னு சொன்ன திராவிட போர்வாள் வைகோ அவர்கள் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை செல்லாகிச்சு பேசியிருக்காரு, ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டின் இளைஞர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் சீமான் அவர்கள் கரம் பற்றி நில்லுங்க, வேறு எவனையும் கவனிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, பொதுவாக நாம் தமிழர் கட்சியை பிற மொழியாளருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற கட்டமைப்பை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லா ஊடகங்கள்லையும். எதிர்கட்சிகள் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பிற மொழியாளருக்கு எதிரான கட்சிங்கிற ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. எப்படி ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய கிறிஸ்துவருக்கு எதிரான சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சின்னு கொண்டு போய் ஒரு பொய்யான கட்டமைப்பை பின்பத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்களோ, அதே மாதிரி பிற மொழியாளர்களுக்கு எதிரான கட்சிங்கிற ஒரு பின்பமும் இருக்குது. இந்த ரெண்டுலையும் தான் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலினும் திமுக கட்சியும். இப்போ அந்த திராவிட போர்வாலே வந்து சொல்லியிருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜிடி நாயுடுன்ற பாலத்துக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் சீமான் அண்ணன் அவர்கள் தீரன் சின்னமலை கூட்டத்தில் கடுமையாக ஸ்டாலின் அவர்களை விமர்சித்ததுக்கு அப்புறமும் வைகோ அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவரே ராம்தாஸ் போன்றவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க கடைசி காலத்தில், தம்பி நாங்களும் வந்து உன்ன மாதிரி வீரியமாக இந்த திராவிடத்தை எதிர்த்து வந்தவங்க தான், எங்களால் முடியல, நீ விட்டுறதா தம்பி அப்படின்னு ஐயா ராம்தாஸ் அவர்கள் சொல்கிறார். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து திராவிட கட்சிகளுக்கு எதிர்த்து போராட முடியல. அதனால அவர் தன் மகனை விட அதிகமாக சீமான் அவர்கள் நம்புறாரு. அதே மாதிரி வைகோ அவர்களும் சீமான் அவர்களை அவரோட கரம் பற்றி நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இளைஞர்கள்ட்ட. அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இவ்வளவு அரசியல் வரல, என்னதான் அரசியலில் நம்ம வந்து அவர் வந்து திராவிடத்தின் பக்கம் இருந்தாலும் அந்த கோட்பாட்டு மேலே நமக்கு வந்து அரசியல் அளவில் விமர்சனம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்குது. தமிழ் தேசிய அரசியல்லையும் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஈழம் அரசியல்லையும் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு பழுத்த அரசியல்வாதி சீமானவர்களின் கரங்களை இருக்க பற்றி கொள்ளுங்க தமிழ்நாட்டின் இளைஞர்கள் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பயப்படுறாரு, வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு மாபான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே இளைஞர்களை வந்து வேறு மாதிரி வழி நடத்திட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வருத்தப்படுறாரு. அதனால தான் சீமான் அவர்களின் மக்கள் இராணுவத்தை பார்க்குறாரு, இதுதான் உனக்கு சரியான இடம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இது அவங்க சமூக இளைஞர்களுக்குமே அவர் வந்து ஒரு குறியீடாக ஒரு அட்வைஸாக சொல்லிட்டு போகிறாரு. இதை ஏற்றுட்டு மக்கள் திரும்புவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பொதுவாக நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து கட்சியிலேருந்து ஒரு கட்டத்தில் விலக்கப்பட்டுட்டு திருப்பி சேர்க்கும்போது துரையண்ணன்ட்ட சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி உன் பேச்சை ரசிக்கிறது முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி உன்னை மதிக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ சாட்டை என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவர் வந்து பேச்சை ரசிச்சுட்டு மட்டும் இருந்த மக்கள் இப்போ வந்து அவருக்கு வந்து அவரோட மேலே அபிமானம், அவரோட மேலே மரியாதையும் வைக்கிறாங்க. இடும்பன் அந்த மாதிரி தான் வளர்ந்து வர்றாரு, ஃபாத்திமா ஃபர்கானா அந்த மாதிரி தான் வளர்ந்து வர்றாங்க. ஒரு அரசியலில் ஒரு தலைவனால தான் இன்னொரு அரசியல் தலைவர், சிறந்த அரசியல் தலைவர்களை உருவாக்க முடியும். ஒரு அரசியல் தெரியாத ஒரு தலைவன், ஒரு அரசியலில் ஈடுபாடு இல்லாத ஒரு தலைவன், எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜரை வச்சு செய்கிற ஒரு தலைவனால் இன்னொரு அரசியல் தலைவர்களை, இன்னொரு தலைமுறையிலேருந்து நல்ல அரசியல் தலைவர்களை உருவாக்க முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணமே ஸ்டாலின் அவர்கள் தான். ஸ்டாலின் வந்து பெரிய ஒரு அரசியல் தலைவர் கிடையாது, அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிற தலைவர் கிடையாது. அதனால தான் அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவையிலையும் அவர் கீழே இருக்கக்கூடிய சகாக்கள்லையும் தலைவர்களாக உருவாகாமல் எல்லாருமே அரசியல்வாதியாக உருவாகி வந்து அப்படியே மக்களை கொள்ளையடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. KN நேருவெல்லாம் பெரிய உதாரணம். 2010 EBயில் ஜூனியர் இன்ஜினியர் ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட 5 லட்ச ரூபா அதிமுக ஆட்சியில் கேட்டாங்க. அன்னைக்கு அதை உதறி எரிஞ்சிட்டு தான் நாட்டை விட்டே வெளியே வந்தேன். இன்றைக்கும் அது அந்த நிலைமை தொடருது. 5 லட்சமாக இருந்தது இன்னைக்கு 25 லட்சம் 30 லட்சமாக மாறி இருக்கின்றதை தவிர காட்சிகள் எதுவும் மாறலை. இன்னுமே மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஊழல் லஞ்சத்தை சகிச்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜாதி மதங்களை தூக்கி பிடித்து இந்த கட்சிகளை திருப்பி ஆதரிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் தான் நமக்கு இன்னும் புரியலை. இது இந்த அதனால தான் இந்த மாதிரி தலைவர்கள் வைகோ பின்னால் கோயம்புத்தூரில் நான் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வைகோ அவர்கள் கட்சியில் இருந்தால் அவனுக்கு ஒன்று எதனால அந்த கட்சியில் இருக்கிறலாம் சொல்ல தெரியல. நான் கேட்டுக்கேன், பல தடவை கேட்குறேன், அதிமுகவில் ஏன் இருக்கிற அப்படின்னு கேட்டால், எல்லாரும் ஒரு கட்சியில் வந்து இருக்கும்போது அந்த கட்சியோட ரொம்ப அபிமானமாக தான் இருக்கான். கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி அந்த ஒரு தலைவரை பிடிச்சிருக்கான். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு கட்சியில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கான். என் வயசு சம வயசு தான், பேர் திலீப்னு சொல்லிட்டு. அப்போது
அவனுக்கு தெரியல பெரிய அளவில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா. அது இப்போ மக்கள் போராட்டத்தில் நிற்கக்கூடிய அந்த ஹீரோயிஸத்தை பார்த்து அவர் பின்னால் நின்றுருக்காப்புல முன்னாடி. அதே மாதிரி எல்லா கட்சிகளில் இருக்கவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த கட்சிக்குள்ளே இருந்து அப்படியே அந்த ஒரு ஒரு அபிமானத்தை மட்டுமே தாங்கி நிற்கும்போது அந்த பின்பமும் அந்த தலைவனும் இல்லை அந்த ஒரு ஒரு ஹீரோயிசமும் தான் பெருசாக தெரியுமே தவிர போக போக மரியாதைங்கிறது மக்கள் எதில் வைப்பாங்க அப்படின்னா உன்னோட செயல்பாடுகள் உன்னோட நம்பிக்கை தன்மையில தான் வைப்பாங்க. அந்த நம்பிக்கை தன்மையை தொடர்ச்சியாக 15 வருஷமாக காப்பாற்றிட்டு வராரு அரசியல் களத்தில் சீமான் அவர்கள். அப்போ சீமான் அவர்கள் மேலே யதார்த்தமாக மக்களுக்கு நம்பிக்கை உருவாக தான் செய்யும். புதுசாக உள்ளே வர்றவங்க வந்து ஒரு நிறைய ஒரு டிஸ்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், ஒரு ஹீரோயிக் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வந்து அவங்களோட கவனம் போகும். போக போக பண்பட்டு அந்த தம்பிகளே உணர்வாங்க. நான் நிறைய காணொலிகள் பார்க்குறேன். நான் விஜய் ரசிகர் தாங்க, ஆனால் சீமான் அண்ணன் தாங்க அடுத்த தலைமுறைக்கான தலைவர், நான் ஓட்டு சீமானுக்கு தான் போடுவேன், நான் விஜய் ரசிகராக இருந்தாலும் ஓட்டு சீமானுக்கு தான் போடுவேன், 2 பேரும் எனக்கு பிடிக்கும். ஒரு பையன்லாம் ஒரு புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு வந்திருக்கு அண்ணே, அந்த அது உள்ளத்துலேருந்து வர வார்த்தைகள் வந்து அப்படியே இன்னொரு உள்ளத்தை தொடும். அண்ணே ஓட்டர் ஐடி வந்துருச்சுனே, மொதல் ஓட்டு உனக்கு தானே போட போகிறேன் சீமானு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. நம்ம சுனந்தா அவங்க கூட அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நீங்கள் புஷி ஆனந்த் கட்டமைச்ச கூட்டம் வராது. புஷி ஆனந்த் வந்து கட்டமைச்ச கூட்டம் அவருக்காக அவர் எம்எல்ஏ ஆகணும், அவர் மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை காட்டி கட்டமைச்ச ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். அதை நீங்கள் விட்டுருங்க. ஆனால் டைரெக்டாக விஜயை வந்து ஒரு அபிமான புருஷனாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நமக்கு வந்து அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்கு நம்மளுக்கு உண்டான பங்களிப்பை நம்ம செய்யணும். நம்ம தனி மனித வெறுப்பை பாராட்டக்கூடாது. நம்ம இப்போ தான் நான் சொல்லி போனேன், எதான் சொல்கிறேன்ல, நம்ம ஒரு நல்ல சிந்தனை, உளமாற ஒரு சிந்தனை நினச்சா அது அப்படியே களத்தில் நடக்குது பாருங்கள். நான் வந்து 2 நாள் முன்னாடி தான் உங்களை சொல்லியிருந்தேன், தனி மனித வெறுப்பை பாராட்டக்கூடாது. ஒரு தெலுங்கன் திராவிடன்லாம் நம்ம வந்து களத்தில் பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பழகும்போது எப்போவுமே நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு மனிதனுக்கும் உள்ள ஒரு பிணைப்பாகவும் பாசமாகவும் தான் இருக்கணும், ஒரு சகோதரத்துவம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து பொதுவெளியில் நம்ம அப்படி பேசக்கூடாது. மேடையில் ஒரு கோட்பாட்டை பேசுகிற தலைவன் வேறு, நம்ம வந்து பொதுவெளியில் மக்களாக பழகும்போது நம்ம அந்த இணக்கத்தோடையும் அந்த சகோதரத்தோடு தான் பழகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அடுத்த நாளே பார்க்குறேன் தேவர் ஜெயந்தியில் வைகோ அவர்களும் சீமான் அவர்களும் பக்கத்தில் நின்று தோளோட தோல் நின்று அப்படியே அப்பா அம்மான்ற அளவுக்கு பேசிக்கிட்டாங்க. அவங்க வந்து கைகோர்த்து நின்று பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க. இதை பார்த்து வந்து இந்த இளைஞர்கள் விஜய் அவர்களை டைரெக்டாக புஷி ஆனந்த் மூலமாக கட்டமைச்ச ரசிகர் மன்றம் அவங்க வேறு இன்டென்ஷன், அவங்கள பற்றி கவலைப்படலை. அவங்க வந்து ஒரு அரசியல் வியாபாரத்துக்காக வந்திருக்காங்கன்றது எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை தாண்டி நிற்கக்கூடிய தம்பி தங்கைகள் வந்து யோசிங்க, யார் சரியான தலைவன், யார் அடுத்த தலைமுறைக்கான தலைவன் யோசிங்க, சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. வணக்கம் மாப்பிள்ள, டெக்ஸஸ்லேருந்து. வாழ்க வளமுடன்.